டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ல ஏற்கனவே லிஸ்ட் அண்ட் டப்பிள் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு லிஸ்ட் அண்ட் டப்பிள் பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. செட்டில் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் டேட்டா டைப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த வீடியோலயே நாம செட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி ஃபுல்லா பார்த்துருக்கோம். இங்க ஒரு சின்ன ரிமெம்பருக்காக அதை ரிப்பீட் பண்றேன். செட்டை டினோட் பண்றதுக்கு செட் ஆஃப் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் ஆகும். அண்ட் வேல்யூஸ் வந்து நாம கர்லி பிரேஸ்ல எம்டி கர்லி பிரேஸ்ல தான் கொடுக்க போறோம். ஆனா எம்டி செட் கிரியேட் பண்றதுக்கு செட் ஆஃப் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணும். செட் வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். செட்ல இண்டெக்ஸிங் கிடையாது. set accepts only immutable data type. So mutable data type இருக்கிற list and set inside set அதுவும் நம்மளால கொடுக்க முடியாது. only immutable data தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். and setல duplicate டேட்டாவை அலோவ் பண்ணாது. இன்கேஸ் duplicate டேட்டா இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். இங்க S1 அப்படின்னு சொல்லி ஒரு செட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ரெண்டே வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் ரெண்டுமே இம்யூட்டபிள் டேட்டா. ஸோ இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். பிரிண்ட் S1 கொடுத்துருக்கனால இந்த டேட்டா அப்படியே பிரிண்ட் பண்ணி அவுட்புட் நமக்கு ஷோ பண்ணும். இப்போ நாம எப்படி ஆப்ஜெக்ட்ஸை செட்ல ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். செட்ல ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு ரெண்டு பில்டின் மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்டின் மெத்தட் ஆட். S1 டாட் ஆட் அண்ட் ஆப்ஜெக்ட் 10ன்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ S1ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட 10 இந்த ஆப்ஜெக்டும் ஆட் ஆகிட்டு ஷோ பண்ணும். ஸோ பிரிண்ட் S1 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் மினிட்ஸ் 10,5 அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஷோ ஆகுது. செட்ல இண்டெக்ஸிங் இல்லை, அதனால நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட் செட்டோட எந்த இடத்துல வேணாலும் ஷோ ஆகும். லாஸ்ட்ல தான் ஷோ ஆகுங்கிறது கிடையாது. ஆனா ஆப்ஜெக்ட் வந்து செட்ல ஆட் ஆயிடும். செகண்ட், மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் ஆட் பண்றதுக்கு S1 டாட் அப்டேட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ S1 டாட் அப்டேட் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை பாஸ் பண்ணிருக்கோம். 10, 20, 30ன்னு ஆல்ரெடி 10 ஆட் பண்ணனால இந்த 10 டூப்ளிகேட் வேல்யூ அது ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் டேட்டா 20 and 30 அப்டேட் ஆகி நமக்கு செட் வேல்யூ ஷோ பண்ணும். 5, 10 minutes 20, 30. ஸோ 10 ஆல்ரெடி இருக்கனால ஒன்லி ஒன்ஸ் மட்டும் ஷோ பண்ணுது. இப்போ எப்படி அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். S1 டாட் ரிமூவ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மகிட்ட என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம பாஸ் பண்றது மூலமா அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா நமக்கு எலிமெண்ட் தெரியும். ஸோ பாஸ் பண்றோம் 20ன்னு சொல்லி S1 டாட் ரிமூவ் 20. அந்த 20ங்கிற ஆப்ஜெக்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் டேட்டாவா ஷோ பண்ணும். ஸோ S1ல ரிமைனிங் டேட்டா 5, 10, 30 minutes இந்த டேட்டா மட்டும் ஷோ பண்ணுது. 20ங்கிறது போயிருச்சு. இதுக்கு அடுத்து பாப் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டின் மெத்தட் இருக்கு. லிஸ்ட்ல பாப் யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிருப்போம். அப்போ செட்ல இண்டெக்ஸிங் கிடையாது அப்படிங்கறதுனால எம்டி செட்டை பாஸ் பண்ணிருக்கோம். எம்டி பாப் அப்படிங்கறத பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ டேட்டா எந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எந்த டேட்டா ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் S1 சொல்லி பாஸ் பண்ணும்போது எந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு 5. ஸோ செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்கேஸ் வேற ஏதாவது டேட்டா ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ஆப்ஜெக்டை ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் S1 டாட் கிளியர். S1 டாட் கிளியர்ங்கிறது செட்ல இருக்கிற மொத்த டேட்டாவையும் கிளியர் பண்ணிடும். எம்டி செட்டை ஷோ பண்ணும். எம்டி செட்டை டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அந்த எம்டி செட் வேல்யூ இங்க ஷோ பண்ணுது. இது வரைக்கும் டேட்டா ஆட் பண்றது அண்ட் ரிமூவ் பண்றது இது ரெண்டுக்கான பில்டின் மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ ஆக்சஸ் பண்றதுக்கான பில்டின் மெத்தட்ஸ் பார்க்க போறோம். செட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கு சிங்கிள் டேட்டாவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப ஒரு ரெண்டு செட் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு செட் ஆஃப் அவுட்புட் வேணும்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ்ல வென் டயக்ராம் செட்ஸ் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ஸ் இருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் செட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். இங்க ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. இது ரெண்டு யூனியன் அப்படின்னா எல்லா டேட்டாவும், ஸோ ஏல இருக்கிற டேட்டா பில இருக்கிற டேட்டா எல்லாமே கம்பைன் ஆனது தான் யூனியன் அப்படிங்கிறது. அதே மாதிரி டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஏ டிஃபரன்ஸ். ஏல இருக்கிற இந்த டிஃப்ரெண்ட் வேல்யூக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் டிஃப்ரெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்ல போறோம். இன்கேஸ் இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் காமனா இருக்கிற வேல்யூ என்னவோ அதை இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ அண்ட் பி இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது இன்டர்செக்ஷன் ஏரியா. இந்த இன்டர்செக்ஷன் ஏரியாவில் என்ன டேட்டா இருக்கோ அது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அடுத்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா
இது ரெண்டுலயும் காமனா இல்லாம ஏ செட்ல இருக்கிற டேட்டாவும் பி செட்ல இருக்கிற டேட்டாவும் வேணும் அப்படின்னா அதுக்கு சிமெட்ரிக் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நாம S1 S2 அப்படின்னு சொல்லி ரெண்டு டேட்டா எடுத்திருக்கோம். S1ல 1 2 3 4 5 அண்ட் S2ல 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லி ரெண்டு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த ரெண்டு செட்டுக்கு பிட்வீன்ல யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது தான் யூனியன் சொல்லியிருந்தோம். S1 டாட் யூனியன் S2நாலும் S2 டாட் யூனியன் S1நாலும் நமக்கு ரிசல்ட் கிடைக்க போறது ஆல் டுகெதர் தான். எல்லா டேட்டாவும் சேர்ந்து 1 2 3 4 5 அண்ட் இதுல 4 5 காமனா இருக்கு. ரிமைனிங் டேட்டா 6 7 8 அதுவும் ஆட் ஆகி வந்துடும். ஈவன் ரெண்டு செட்டையும் ஆட் பண்ணிட்டா டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் டேட்டா என்ன இருக்கோ அது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா 1 2 8 ஸோ அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அடுத்து இன்டர்செக்ஷன். ரெண்டுலையும் காமனா இருக்கிற டேட்டா என்ன அதை மட்டும் அவுட்புட்டா நமக்கு கொடுக்க போகுது. ரெண்டுலையும் காமனா இருக்க போற டேட்டா 4 5. ஸோ S1 டாட் இன்டர்செக்ஷன் S2நாலும் S2 டாட் இன்டர்செக்ஷன் S1நாலும் நமக்கு காமனா இருக்கிறது 4 and 5 தான். அந்த அவுட்புட் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்கும். தேர்ட் டிஃபரன்ஸ். S1 டாட் டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது S1ல என்னென்ன வேல்யூ டிஃபரன்ஸா இருக்கு 1 2 3 அது நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அதே S2 டாட் டிஃபரன்ஸ் S1 கொடுக்கும்போது S2ல என்னென்ன வேல்யூ டிஃபரன்ஸா இருக்கு 6 7 8 அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ 1 2 3 6 7 8 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இது மூணும் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். இது ரொம்ப பேசிக்கா இருக்கும். இதே மாதிரி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. எது காமன் வேல்யூஸோ அதை விட்டுட்டு ரிமைனிங் டேட்டா கிடைக்கும். 1 2 3 6 7 8 S1 டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் S2நாலும் S2 டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் S1நாலும் சேம் ரிசல்ட் தான். ஸோ 1 2 3 6 7 8 1 2 3 6 7 8. இதுக்கு அடுத்து செட்ல S1 டாட் இன்டர்செக்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது இன்டர்செக்ஷன் அப்டேட் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் டிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா டிஃபரன்ஸ் அப்டேட் ஒன்னு இருக்கு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ல சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் மெத்தட் இருக்கு. இந்த அப்டேட் பில்டிங் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் S1. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய வேல்யூஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். யூனியன் பண்ணோம், இன்டர்செக்ஷன் பண்ணோம், டிஃபரன்ஸ் பண்ணோம், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பண்ணோம். இதுக்கு அடுத்து நாம S1 அண்ட் S2 இந்த ரெண்டு வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ S1 S2ஓட வேல்யூல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்பயும் S1ஓட வேல்யூ 1 2 3 4 5 தான். S2ஓட வேல்யூ 4 5 6 7 8 இந்த எந்த சேஞ்சஸுமே இல்லாம சேம் வேல்யூ நமக்கு இருக்கு. இப்போ S1 சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் S2ன்னு சொல்லி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது இந்த S2ஓட வேல்யூ S1ல அப்டேட் ஆயிடும். அதாவது இந்த S1 சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இதுக்கான ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிச்சு 1 2 3 6 7 8 இந்த ரிசல்ட் S1க்கு அப்டேட் ஆயிடும். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி கொடுத்துருக்கோமோ அந்த செட்ல அப்டேட் ஆயிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெத்தட் ஆக்சுவலா இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ண போறது நன். இப்போ இந்த S1 அண்ட் S2 இதை நாம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா S1ஓட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு 1 2 3 6 7 8 அப்படின்னு சொல்லி. S2ஓட வேல்யூ எந்த சேஞ்சஸுமே இல்லை 4 5 6 7 8 அப்படியே தான் இருக்கும். இதே வந்து S2 டிஃபரன்ஸ் அப்டேட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்டேட் S1 கொடுத்தோமோ அதே மாதிரி S2 டிஃபரன்ஸ் அப்டேட் S1 சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் பிரிண்டை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் ரிட்டர்ன் பண்ண போறது நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ நன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பில்டின் மெத்தட்ஸை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நன் அப்படிங்கிற ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம். நன்ங்கிறது S2 டாட் டிஃபரன்ஸ் அப்டேட் S1ங்கிற பில்டின் மெத்தட் ரிட்டர்ன் பண்ண போற வேல்யூ நன். அதுதான் நமக்கு இந்த அவுட்புட்டா நன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த S2ல டேட்டா அப்டேட் ஆயிருக்கும். S2 டாட் டிஃபரன்ஸ் அப்டேட் S1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இப்போ S1ஓட வேல்யூ S2ஓட வேல்யூ கம்பேர் பண்ணும். இப்போ டிஃபரெண்டா இருக்கிறது 4 and 5. ஸோ 4 and 5 தான் இப்போதைக்கு டிஃபரெண்டா இருக்கிற வேல்யூஸ். அதனால நமக்கு இந்த 4 and 5 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அது S2ல அப்டேட் ஆயிருக்கும். ஆக்சஸ் மெத்தடை சம்மரைஸ் பண்றேன். ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் அந்த எக்ஸிகியூஷன் அப்ப ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த பில்டின் மெத்தடோட அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பில்டின் மெத்தட்ல அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் செட்ல வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிடும். செட்ல வேற ஏதாவது பில்டின் மெத்தட் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.